இன்றைக்கி மதியானம் பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டி தரல. ரொம்ப ஈஸியாக என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி குக்கரில் ஏதாவது சாதம் தாளித்து விட்டால் சீக்கிரமாக ரெடி ஆகிடுமே அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து குக்கர் அடுப்பத்தை வச்சு அது மேலே ஒரு குக்கர் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயிலுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னடா சாதம் சரி பிரிஞ்சி செஞ்சிடலாம், ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதை வச்சு பிரிஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாச்சு சமைக்க. சோம்பு போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் அந்த மசாலா வாசனைக்காக கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை லவங்கம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பட்டை லவங்கம் இல்லை, நான் கடைக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து பாப்பாவுக்கு எப்பவுமே காலைல லஞ்ச் கட்டி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டு, மதியானம் தான் கட்டி தரப்போவேன். சரி ஓகே, நம்ம பட்டை லவங்கம்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகுமே அப்படி சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுக்கோம். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. அது கூடவே நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன், அதுவுமே இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். பச்சை பட்டாணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஊற வச்சு. நல்லா காய் வதங்கிச்சு. இப்போ இது கூடவே புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா நான் கடையில் வாங்கி தான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி ஆட் பண்ணுறீங்களோ அது இப்போ தண்ணி ஆட் பண்ண உடனே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போங்க அரிசி எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து சாதம் வடிக்க அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசில் வரட்டும். நான் வந்து 3 விசில் வைப்பேன். 2 விசில்லே வெந்துடும். நம்ம டம் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால், நம்ம உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் 3 விசில் கூட வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 2-3 விசில் வந்துட்டோம். வந்தோடனே காட்டேன் பாருங்கள். ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு பிரிஞ்சி சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டேன். நான் இப்படி தான் டைம் எனக்கு ஆகுது, எங்கேயாவது வெளியே போகணும். ஸோ வெளியே போயிட்டு நான் வரணும். நைட்டு ரொம்ப லேட் ஆகும்போது எனக்கு வந்து வெளியே டிஃபன்லாம் கூட கிடைக்காது, ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த டைம்லலாம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நம்ம வந்து குக்கரில் செய்யும்போது ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்த டைம் நம்ம குழம்பு வச்சு சாதம் வச்சு செய்ய ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம், பருப்பு சாதம் இந்த மாதிரி குக்கரில் ஏதோ ஒன்று நம்ம தாளித்து விட்டோன்னா கடகடன்னு ஒரு 25 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சாதம் ரெடி ஆகிடும். பாருங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே அழகாக ஒரு பிரிஞ்சி சாதம் நம்ம செஞ்சிட்டோம். இது வந்து வீட்டில் நம்ம சாதம் வடிக்க அதே அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நான். ரொம்ப சிம்பிளாக பட்டை லவங்கம் ஒண்டி தான் நான் ஆட் பண்ணலை. பட்டை லவங்கம் இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. பட்டை லவங்கம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதில் சோம்பெல்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.